காலையில் வியாபாரம் எழுந்திரிச்சு ஒரு 3-4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வியாபாரத்துக்கு வேலை விட்டு பிறக்கலாம். பிறப்பிட்டு அவர் வந்து திருப்பி வரப்போ நைட்டு 12-1 மணி ஆயிடலாம். அப்போ ஒரு நாள் 12-1 மணிக்கு வியாபாரம் முடிச்சு பணம்லாம் கொண்டுட்டு வந்திருக்காரு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பீடை வந்து இதெல்லாம் வந்து இந்த பணத்தை தட்டி பிடிக்க வந்திருக்கேன். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, பணத்தெல்லாம் கொடு எனக்கு அப்படிங்கிறப்ப தரி பாருங்க கல்லைன்னு சொல்ல தரி. அங்கே பார்த்து ஒரு கோயில் தெரியும். அந்த கோயிலில் போய் 108 விளக்கு போட்டுட்டு இதை வந்து இந்த காசு பணத்தெல்லாம் உடனே கொடுத்து நீ வாங்கிக்கணும். சரி அது போயிட்டேன். போயிட்டு கரெக்டாக 1 மணிக்கு போனேன்னா உங்களுக்கே தெரியும் 108 விளக்கு போடணும்னா நமக்கே தெரியும். கார்த்திகை 11 விளக்கு போட முடியாது நம்மளால். 108 விளக்குல எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபத்தை பற்ற வச்சு வர பளபளன்னு முடிஞ்சிருச்சு. 6 மணி ஆச்சு. அவனுக்கே ஒரு உடம்பு இதுவாகிடுச்சு. நீங்களாம் வழி வச்சு ஆடை என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்துட்டு ஒரு உட்காந்துருக்காரு. அப்போ கேட்டான், ஏங்க நானே போயிட்டு இல்லை நீங்கள் போயிட்டு இருக்கலாம். நான் நம்பிக்கையோடு சொல்லி நான் செஞ்சுட்டு வரேன் நம்பிக்கையோடு போயிட்டேன். நான் எப்படி போவீங்க? அப்போ சொன்னேன், நீங்கள் எத்தனை மணிக்கு பிறகு போவீங்க வியாபாரத்துக்கு? நான் நைட்டு பிறப்போ 3 மணி ஆகிடுவாங்க. தூரத்துலேயே போய் வியாபாரம் 3 மணிக்கு வீட்டை விட்டு பிறப்பிடுவீப்பா அப்படின்னு. திரும்ப எப்படி வருவீங்க? திரும்ப இதே 12-1 மணி ஆயிரம் வீட்டுக்கு வரதுக்கு. அப்போ அந்த 1 மணிக்கு வந்தால் 2-3 எத்தனை நேரம் தூங்குவாங்க? அப்போ எவ்வளோ கஷ்டம். அப்போ அந்த பிள்ளை எங்களுக்கு சொன்னேன்னா, ஒரு 108 விளக்கு என்னால் ஒரு 4 மணி நேரம் போட்டு வர முடியல. நீங்கள் 3 மணிக்கு எழுந்திரிச்சு போய் மறுநாள் வரப்போ 1 மணி நைட்டு 1 மணி ஆகிடும். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காசு சம்பாதிச்சுட்டு இந்த கஷ்டப்பட்ட காசு எனக்கு வேண்டாம், நீங்களே கொண்டுட்டு போங்க. நான் இனிமேல் உழைச்சே சம்பாதிக்கிறேன். உழைப்புனா எவ்வளோ கஷ்டம், நான் உழைச்சி சம்பாதிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது அம்மாட்ட என்னம்மா சொல்லுவீங்க. நம்ம எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம். போனதுமே எனக்கு வந்து அதை கொடு இதை கொடுத்து கேட்குறோம். ஆனால் நான் உடனே கொடுத்துருவேன். அதோட அருமை உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி போய் நம்ம இப்போ 10 பேர் உட்காந்துட்டோம்னா இன்றைக்கி காலையில் கோயிலுக்கு போகிறான். அம்மா எனக்கு ஒரு வீடு வேணும், என் வீட்டில் ஒரு 20 லட்ச ரூபா கொடுக்கும். எனக்கு நகை இல்லை, ஒரு 10 ரூபாய் நகை வாங்குற அளவுக்கு காசை கொடுக்கும். எனக்கு ஒரு தொழில் செய்யணும், எனக்கு ஒரு 5 லட்சம் கொடுக்கும். இப்போ நம்ம எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. நம்ம எல்லாரும் போய் கேட்குறோம். எல்லாத்தையும் கொடுத்துருச்சு அம்மா. நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவோம்? கோயிலுக்கு போவோமா? இல்லை அதோட அருமையே நமக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அந்த அருமை தெரியாது. எப்படி கஷ்டப்பட்டு வந்து யாருக்குமே தெரியாது, அருமை தெரியாது. அதனால் என்ன பண்ணுவோம்? அதுக்காக அம்மா சொல்லுது, நீங்கள் கஷ்டப்பட்டாத்தே நான் உடனே உங்களுக்கு கொடுத்துருவேன். கொடுக்க மாட்டேங்களா? இல்லை நான் தெய்வந்தே கேட்டது எங்கேயோ இருந்து அம்மா எல்லாரும் அள்ளி கொடுத்துருவாங்க. ஆனால் இதுக்கு அந்த அருமை தெரியாமல் போயிடுச்சு. அதனால் சிறு வர பணத்துக்கு சேமிச்சு வைக்க முடியும். இப்போ உழைச்சி கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சாட்டே அந்த 100 ரூபாயில் வந்து 20 ரூபாயை வந்து எடுத்து வைக்கணும். நாளைக்கு நமக்கு தேவைப்படுது 80 ரூபாயை செலவு பண்ணணும். அப்போ அந்த வழியும் தெரியும். நம்ம எடுத்ததுமே அது சும்மா அந்த காசு நம்ம சாமிகிட்ட கிட்ட கொடுத்துருச்சு. அப்போ தாட்டு கொடுத்து சில இந்த சொல்கிறாங்க லாட்டில் வந்து கண்ணாப்பிடான்னு செலவழிச்சு வச்சுருக்காங்க. அருமை தெரியாது. அதே சிறுதையும் கொடுத்தாக்க உங்களுக்கு அருமை தெரியும். அம்மா சொல்லி வச்சுருக்காங்க. சரியா?